கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 37:5 உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நாம் நம்பிக்கையாய் இருக்கும் போது தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராம். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் போக வேண்டிய பாதையை நிர்ணயிப்பது தேவன் தான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீ உன்னை ஞானி என்று எண்ண வேண்டாம், நீ உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடத்திலே வழியை ஒப்புவித்தார்கள். அதனால தான் அவர்கள் வனாந்தரத்திலே நடத்தப்பட்டார்கள். எப்படி என்றால், மேகம் எழும்பும்போது அவர்கள் பிரயாணம் பண்ணுவார்கள். அப்படியே அந்த மகிமையின் மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கி இருக்கும்போது அவர்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். காரணம், தேவனே அவர்களுக்கான வழியை நிர்ணயித்து அந்த வனாந்திரத்திலே அவர்களை நடத்தி கொண்டு போனார். இந்த உலகமும் ஒரு வனாந்தரம் போன்றது. எங்கு போவது, என்ன செய்வது என்று தெரியாத சில திகைப்பான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது உண்டு. அப்பேற்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாய் இருந்தால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் வனாந்தரத்தில் வாய்க்க பண்ணி அவர்களை இடராமல் நடத்தின அந்த நல்ல தேவன் உங்கள் வாழ்வையும் இந்த உலகத்துக்குள்ளே நடத்துவார். ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நீ போக வேண்டிய அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய அந்த காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நீ நம்பிக்கையாயிரு. காரணம், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்னவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை பார்க்கிலும், எல்லாரை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் மகா பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே அவர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிற மனிதன் நிச்சயமாய் வெட்கப்படுவதில்லை. காரியங்களை அவரே கைகூடி வர பண்ணுவார். உங்கள் வாழ்விலே நீங்கள் உங்கள் வழிகளை தேவனுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் காரியங்கள் கைகூடி வருவதை உங்கள் கண்களால் காண முடியும், நிச்சயமாக காண முடியும். ஆமேன், ஆமேன். ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியதே!